ஆனா நீங்க தேவனை எடுத்து பாருங்க, அவர் வாக்கு பண்ணினதை காட்டிலும் அவர் அதிகமாய் எனக்கு செய்கிறார். ஏன் செய்கிறார்னா அவர்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்குதுன்றதுனால இல்லை. பாருங்க, ஆண்டவர் நமக்கு, நீங்க இதை விளங்கி கொள்ளுங்க, தேவன் நமக்கு தம்முடைய குமாரனை நமக்கு கொடுத்தார். நல்லா கவனிங்க, நம்முடைய குமாரனை கொடுத்தார். நான் அடிக்கடி இதை சொல்லுவேன், தம்முடைய ஒரே பேரான குமாரனை ஆண்டு நமக்கு கொடுத்தார். ஆண்டு 10 பிள்ளைகளை வச்சு நம்மளுக்கு ஒருத்தர் அனுப்பல. நான் சொல்றேன், இன்றைக்கு நீங்கள் ஆண்டவருடைய ரட்சிப்பையும் அவருடைய கிருபையும் அவருடைய தயவையும் அவருடைய பாவ மன்னிப்பையும் நான் பெற்றுக்கிறோம் சொன்னா, ஆண்டவர் வந்து தனக்கு இருந்த எக்ஸ்ட்ராவை அனுப்பல, தனக்கு இருந்த ஒரே பேரான குமாரனை நமக்காக அனுப்பினார். நம்ம எவ்வளவு நன்றி உள்ளவராக நாம் இருக்கணும் தெரியுமா? ஆண்டவரே, நீர் மனுஷனை போல கொடுக்கலப்பா, மனுஷனை போல நிறைய காரியங்களை வச்சுட்டு நிறைய பிள்ளைகளை வச்சுட்டு இந்தாங்க ஒரு பிள்ளை வச்சுக்கோங்க அப்படின்னு தரல. He did not give because Jesus was an extra. He gave his only begotten son. ஒரே பேரான குமாரனை நமக்கு கொடுத்தார். ரெண்டாவது, நம்ம ஏதோ பெரிய எக்ஸ்ட்ராடினரி திங் செஞ்சதுனால கொடுக்கல. தேவன் தம்முடைய வாக்கில உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஏதோ நம்ம பெரிய நீதிமான்கள் பெரிய காரியங்கள் நம்ம செஞ்சதுனால இல்லை. வேதம் சொல்லுகிறது, எப்பொழுது தெரியுமா கர்த்தர் நம்மை நேசித்தார்? நாம் பாவிகளா இருக்கும் பொழுது கர்த்தர் நம்ம மேல் அன்பு கூர்ந்தார். உங்க மேல் அன்பு வச்சிருக்காருங்க, உங்க நீதி நிமித்தமா அல்ல, நீங்க ஏதோ பெரிய நல்லவர்கள் என்பதற்காக அல்ல, நாம் பெரிய பரிசுத்தவான்கள் என்பதற்காக அல்ல. ஆண்டவர் தம்முடைய வாக்கில உண்மை உள்ளவராக இருக்கிறார். எப்போனா நம்ம எக்ஸ்ட்ராடினரி அதை செஞ்சதுனால இல்லை, நம்ம அவருக்கு ஈடாய் நாம் எண்ணத்தை செலுத்த முடியும். ஆனாலும் மனிதனை போல அல்ல, அவர் உண்மை உள்ளவர் என்பதற்காய், அவர் அதிகமாய் செய்கிறவர் என்பதற்காய் செய்கிறார். and not just in exceptional situations. மனுஷனை போல எப்பயாச்சும் ஒரு வாட்டி இல்லை. நான் சொன்னது போல மனுஷன் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, ஐயோ இவனா இப்படி செஞ்சான், இவரா நல்லது செஞ்சார் அப்படின்னு இருக்கும். ஆனால் ஆண்டவரை பற்றி நம்ம ஆச்சரியப்பட வேண்டிய அவசியமே இல்லை. he is not someone who does in exceptional situations. ஏதோ எதேர்ச்சியாய் ஏதோ எப்பயோ ஒரு வாட்டி அப்படி இல்லை. வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. அவர் ஏதோ ஒரு நாள் முழிச்சுக்கிட்டு இருக்கிறவர் இல்லை, எப்பவுமே தூங்கிக்கிட்டு ஏதோ ஒரு நாள் முழிச்சு திடீர்னு வாப்பா ஏதோ ஒன்று செய்கிறேன் அப்படி இல்லை. அவர் எப்பொழுதுமே நல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசி? ஆண்டவர் உங்களுடைய கரங்கள்ல ஒரு நாளும் குறைவு இருந்ததே இல்லப்பா, நீங்க எப்பொழுதுமே நல்லவராயிருக்கிறீர்கள், எப்பொழுதுமே நீங்க எனக்கு நல்லவரப்பா. You're always good. You're always good.